திண்டுக்கல் மாநகராட்சியுடைய மாமன்ற கூட்டம் 85 நாட்களுக்கு பிறகு இன்று நடைபெற்றது. இந்த மாமன்ற கூட்டத்தில் 13வது தீர்மானத்தில் கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்கு பல வார்டுகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் 14வது வார்டினுடைய அண்ணா நகர் பகுதியில் அமைச்சர் ஒட்டஞ்சத்திரம் அமைச்சர் மாண்புமிகு சக்கரபாணியுடைய மைத்துனர் குடியிருக்கிறார். அந்த பகுதிக்கு கடந்த 1.5 வருடங்களாக கழிவுநீர் கால்வாய் அமைக்க வேண்டும். மழை நேரத்தில் வந்து அவர் வீட்டுக்கு முன்னாடி அது தெருவே பார்த்தீங்கன்னா முழங்கால் அளவுக்கு தண்ணீர் போகுது, மழை தேங்கி நிற்குதுன்னு சொல்லி பேசுகிறப்பயே உங்களுக்கு வந்து அவர் மீது எதுவும் வருத்தம் இருக்கான்னு தெரியலன்னு தான் நான் சொன்னேன். சொன்ன உடனே மாநகராட்சியுடைய திமுக கவுன்சிலர், ஒட்டுமொத்த திமுக கவுன்சிலர்களும் என்னை சூழ்ந்து கொண்டு நீங்கள் வந்து பேசிய தப்புன்னு சொன்னாங்க. நான் பேசி முடித்த பிறகு அந்த கருத்தை அவர்கள் தெரிவித்தால் பரவாயில்லை. நான் யாரையும் தரைக்குறையாக நம்ம யாரையும் பேசலை. சொன்ன விஷயம் அவருடைய மைத்துனர் என்பதனால தான் நீங்கள் சாகரத்தை கட்ட மாட்டீங்கன்னு தான் நான் கேட்டேன். உடனே திமுக கவுன்சிலர் கத்தி எல்லாருமே ஒரு ஆக்ரோஷமாக வந்து தாக்க முயற்சி பண்ணாங்க. இருந்தாலும் கூட என்னுடைய ஜனநாயக கடமை நான் ஆற்ற வேண்டும் என்பதாக தொடர்ந்து அவரிடம் நான் பேசி கொண்டிருந்தேன். மாநகராட்சியுடைய மேயர் அவர்கள் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் வந்து மாமன்றத்தில் வந்து பிரச்சனை பண்ணுறீங்க, உங்கள் மீது 3 மாதத்திற்கு சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. மாமன்ற கூட்டமே பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு நடத்துகிறாங்க. ஏன்னா 85 நாள் ஆச்சு மாமன்ற கூட்டம் நடத்தி. இன்னொரு 5 நாள் நடத்தாமல் தான் ஆட்டோமேட்டிக்காக கலைச்சிருப்பாங்க. நடத்துறதே 3 மாதத்துக்கு நடத்திட்டு இருக்காங்க. அதனால் ஜனநாயக நாட்டில் தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு மாறுதட்டி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவங்க இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஜனநாயகம் செத்து விட்டது, பேச்சுரிமை பறிக்கப்பட்டுள்ளது. ஏன்னா இன்னைக்கு நடந்த கூட்டம் அப்படித்தான். நம்ம என்ன பேசுறோங்கிறத வந்து மக்களுக்கான குறையை கூட தெரிவிக்கணும், காது கொடுத்து கூட கேட்க முடியாம அவர்கள் ஏதோ அந்த அமைச்சருக்கு வந்து அப்படி நல்லவங்க மாதிரி காமிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றாங்க. நான் அமைச்சரை பத்தி நான் பேசல, அமைச்சருடைய மைத்துனர் இருக்கக்கூடிய பகுதின்னு தான் நான் சொன்னேன். பகுதி அவர் பேரை சொன்னதுனால அவங்க வந்து எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு ரோசப்படக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திண்டுக்கல் மாநகராட்சி 1.5 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கோம். மேயருக்கும் தெரியும், மேயர் அந்த இடத்த பார்த்துட்டு போனாங்க. இவ்வளவு கத்துறவங்க, இவ்வளவு ரோசப்படுறவங்க இந்நேரம் கழிவுநீர் கால்வாய் அமைச்சிருக்கணும்ல. இன்னைக்கு வரையும் பாருங்க, மழை பெஞ்சா 1.5 அடிக்கு மேல முழங்கால் அளவுக்கு தண்ணி நிக்குது. 1 மணி நேரம் நிற்கும் அந்த இடத்துல தண்ணி. அவர் வீட்டை ஒட்டியே பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி திண்டுக்கல் வர்றப்ப நம்ம ஒரு பதிவு போட்ட உடனே மணல் செங்கல்லாம் வந்து இறக்கி வச்சாங்க. அந்த குழி அப்படியே மூடாம கிடக்கு. 2 பேரிகார்டு வச்சிருக்கிறாங்க. அது அந்த ஒரு 2000 பேர் எம்எஸ்பி ஸ்கூல் செல்லக்கூடிய மாணவர்கள் அந்த வழிதான் போறாங்க. உள்ள விழுந்தாங்கன்னா உயிர் பலி ஆகும்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா யாரும் செவி சாய்க்கல. இன்னைக்கு மாநகராட்சி கூட்டத்துல அவங்க வந்து வேண்டும் என்றே பிரச்சனை பண்ணியிருக்காங்க. 3 மாத காலத்திற்கு கூட்டத்துக்கு நான் கலந்து கொள்ளக்கூடாது என்று தடை வைத்திருக்கார்கள். இந்த தடை என்பது எத்தனை முறை தடை வைத்தாலும் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு நீதிமன்றம் சென்றாவது என்னுடைய பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனாவிடம், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையாரிடம் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய மாநில பொதுச் செயலாளர் நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசனை பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யலாம் என்று நான் மக்களுக்காக மீண்டும் குரல் கொடுப்பதற்கு தொடர்ந்து நான் பணியாற்றுவேன். திமுக காரவங்க வந்து சூழ்ந்து கொண்டு பேசுறதெல்லாம் நான் அஞ்ச மாட்டோம். அதாவது திமுக காரவங்க வந்து கவுன்சிலர் பூராத்தையும் ஏவி விட்டு நீங்க பூரா அவங்களுக்கு பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவு பிரச்சனைய, அதாவது திமுக பல பேருக்கு வந்து என்னென்ன முதுகுக்கு பின்னாடி இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு அதெல்லாம் அவங்க நினைச்சு பார்த்தாங்க அப்படின்னா அமைதியை உட்காந்துருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நான் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காகவே நான் வந்து பொறுமையாக இருந்து தொடர்ந்து குரல் கொடுத்து இன்றைக்கு கூட்டம் நடத்துவதா கிட்டத்தட்ட 64 தீர்மானத்தை நிறைவேற்றதா சொன்னாங்க. படிக்காமையே மொத்தமா சொல்லிட்டாங்க. கூட்டம் முடிஞ்சது நான் கிளம்பி நான் வந்தேன். இருந்தாலும் கூட இந்த அரசு தொடர்ந்து திண்டுக்கல் மாநகராட்சியை கண்காணிக்க வேண்டும். பல பகுதிகளில் பணிகள் நடந்து அதற்குண்டான நிதிகளை முழுமையா முடிக்காம அப்படியே கிடப்புல இருக்கு. கோப்புல மட்டும் கையெழுத்து நடக்குதாங்கிற சந்தேகம் எனக்கும் உள்ளது. இங்க இருக்கக்கூடிய பல முக்கிய செலவுகளுக்கும் இருக்கு. அதனால இந்த திராவிட மாடல் அரசு திண்டுக்கல் மாநகராட்சியை லஞ்ச ஒழிப்புத்துறை
லஞ்ச ஒழிப்புத்துறை அல்லது இடி திண்டுக்கல் மாநகராட்சியை வந்து ஒட்டுமொத்தமா அவங்க சோதனை பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஊழல்கள்லாம் வெளியே கொண்டு வரணும் என லஞ்ச ஒழிப்புத்துறையும் சிபிஐ மற்றும் ஒட்டுமொத்த உளவுத்துறையும் நான் கேட்டுக்கிறேன். அதனால தோன்றுனா பழைய ஊழல் வரும். இவ்வளவு ரோசப்படக்கூடிய மேயர் துணை மேயர் ரோசப்படுறாங்களே அந்த திமுக மாமன்ற உறுப்பினர் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 4,66,00,000 ரூபாய் கையாளல் பண்ணான்னு சொன்னாங்களே, இன்னைக்கு வரையும் அவங்களை கைது பண்ணி இப்ப இன்னைக்கு ஜாமீன்ல இருக்காங்க. உண்மையான குற்றவாளி யாரு? அந்த குற்றவாளிகிட்ட யார்கிட்ட அந்த பணத்தை வந்து ரெக்கவரி பண்ணியிருக்காங்க? திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை வந்து அதை விரைந்து நடத்திட்டாங்களா பார்க்கக்கூடிய திராணி இல்லாத திண்டுக்கல் மாநகராட்சி நிர்வாகம், தமிழக அரசு இதனை கூர்ந்து கவனித்து திண்டுக்கல் மாநகராட்சியை மக்களுக்காக காப்பாற்ற வேண்டும் என இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன்.